ஹாய், எப்படி இருக்கீங்க? மழை காலம் ஆரம்பித்தாச்சு. மழை கொட்டுன்னு கொட்டுது. அப்படி இருக்கும்போது தலை குளிக்கவே சளி பிடிச்சிருமோன்னு பயப்படுவோம். இன்னும் ஹேர் டை போடணுன்னா அப்பப்பா மருதாணிலாம் போடணுமா, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்போம். இந்த தடவை நம்ம கெமிக்கல் டை போட்டுக்கலாமே, இப்போ சளி பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காமல் ரொம்ப சேஃபாக ஒரு ஹேர் டை ரெடி பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணுற இந்த ஹேர் டை எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்காது. காது வலி வராது, சளி பிடிக்காது, தும்மல் வராது, இருமல் வராது. ஜாக்கிரதையாக போட்டுக்கலாம். முடியும் கருப்பாக இருக்கும், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. இந்த வீடியோ நம்ம எதை வச்சு பண்ணுறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு கற்பூரவல்லி இலை பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். ஒரு 10-15 கற்பூரவல்லி இலை. பெருசாக இருந்ததுன்னா 10 போதும், கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 15 எடுத்துக்கலாம். இது கருந்துளசி. இதையும் வந்து வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து வச்சது தான். இது ஹேருக்கும் நல்லது, கலரும் கருமையாக்கி கொடுக்கும். அதனால் இந்த கற்பூரவல்லி இலையும் இந்த கருந்துளசியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நல்லா கழுவிக்கலாம். என்ன கற்பூரவல்லி இலை மழை பெஞ்சிருக்கு, க்ளீனாக தான் இருக்குது, இருந்தால் கூட பறிச்சுட்டு வந்தது தான். இருந்தாலும் ஒரு அலசி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இது ஒரு இரும்பு கடாயிலே வச்சு டைரெக்டாக வடிகட்டிக்கலாம். இது வடிகட்டி நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். அந்த சக்கை வர வரைக்கும் நல்லா அழுத்தி கையாலேயோ இல்லை ஸ்பூன் வச்சோ நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த ஜூஸை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். நல்லா எடுத்தாச்சு. இந்த திப்பியை தூக்கி போட்டுடலாம். இந்த கற்பூரவல்லியும் கருந்துளசியும் நம்மளுக்கு சளி பிடிக்காமல் பார்த்துக்கும். இது வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த இரும்பு கடாயிலேயே அதை வந்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எந்த பிராண்டுனாலும் இருக்கலாம், அது இதுன்னு எது வேணால் இருக்கலாம். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரும்போதே இது கலர் மாறி வரும். இது நல்லா கொதிக்க வச்சுறதுனால எந்த கோல்ட் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது, தைரியமாக போடலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த காஃபி பவுடரோட இந்த 2 இலையோட சாரும் சேர்ந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது. அதுவும் அயன் கடாயில் பண்ணும்போது, இரும்பு கடாயில் பண்ணும்போது இந்த ஒரு மாற்றம் நிகழுது. நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி குறைஞ்ச உடனே நம்ம வந்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற விடலாம். ரொம்ப கொதிக்க இதில் போடக்கூடாது, கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இப்போ என்னெல்லாம் சேர்க்கலாம், இதுலேயே அப்படியே சேர்த்துடலாம், வேறு இதில் மாற்றணுன்னலாம் இல்லை. இப்போ நல்லா ஆறிருக்கு, ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன கலரில் இருக்குது பாருங்கள், நல்லா இதுவே வந்து ஒரு ஹேர் டை மாதிரி கலரில் இருக்குது. இப்போ இது கூட நம்ம ஹென்னா பவுடர், அதாவது மருதாணி பவுடர் சேர்த்துக்க போகிறோம். நம்ம முடி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பெரிய முடியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 3 ஸ்பூன் ஹென்னா பவுடர் சேர்த்துருக்கேன். இந்த ஹென்னா அதாவது மருதாணி பவுடரை நாட்டு மருந்து கடையிலையும், பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடையிலையும் வாங்கலாம், இல்லைன்னா ஆன்லைனில் வாங்கலாம். அடுத்தது வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர், இது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது முடிக்கு அவ்வளோ நல்லது. சாதாரணமாக அவ்வளோ கருமை நிறம் கொடுக்கும். இந்த இலையை வந்து நம்ம கசக்கி பார்த்தா மற்ற இலைகள்லாம் வந்து பச்சையாக வரும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியில் இருக்க ஜூஸ் வந்து கசக்குன வர்ற ஜூஸ் வந்து கருப்பாக இருக்கும். ஆக இதுக்கு முடிக்கு நல்ல ஒரு கருமை நிறம் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம எடுக்க போகிற பவுடர் திரிபலா சூரணம். திரிபலா பவுடர் அப்படின்னா, திரிபலா அப்படின்னா 3 சேர்ந்தது. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த 3தோட பவுடர் தான். நெல்லிக்காய் தனியாக போட வேண்டாம், கடுக்காய் பொடி தனியாக போட வேண்டாம். இந்த திரிபலா சூரணம் போட்டாவே போதும். இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கடுக்காயும் முடிய கருமை நிறமாக்கும், நெல்லிக்காயும் நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், முடிய கருமையாக்கும், வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி தான் தாண்டிக்காயும். ஆக இந்த 3ம் சேர்த்து
அது கூட தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்துக்கலாம். இது கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை வடிகட்டி நம்ம காய்ச்சி வச்ச அந்த கற்பூரவல்லி கருந்துளசி சாறு இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதையும் சேர்த்துட்டு அதில் ஊற்றி கிண்டிடலாம். தண்ணிக்கு பதிலாக அதை சேர்த்து நல்லா கிண்டி, கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுறணும். இப்போ நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோம், மருதாணி பவுடர் 3 ஸ்பூன், 2 ஸ்பூன் வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர். நான் 1 ஸ்பூன் சொல்லிட்டேன், நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் திருப்பலாசூர்ணம் போட்டால் போதும். நல்ல ஒரு பெரிய ஸ்பூனாக 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்து இந்த ஜூஸ்லேயே கலந்து நம்ம சாதாரணமாக டீ டிகாஷனில் சேர்ப்போம். இப்போது நம்ம கருந்துளசியும் கற்பூரவல்லியும் சேர்த்ததுனால அந்த சளி பிடிக்கிற அந்த பயமே வேண்டாம், நம்மளுக்கு தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ இது எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா இந்த இரும்பு கடாயில் கலந்து விட்டு பரப்பி விட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஒரு நைட் இருந்து நல்லாயிருக்கும். இல்லை எவ்வளோ நேரம் முடியுமோ மேக்ஸிமம் வச்சுருந்து அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். நல்லா மூடி வச்சிடணும், இந்த காற்று போகாதபடிக்கு நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும். இது வந்து மெயினாக அயன் கடாயில் செஞ்சால் தான் நல்லா அந்த எஃபெக்ட் கிடைக்கும். கலர் மாறி வரதை நம்மளாலவே பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், எடுத்து பார்த்தா என்ன மாதிரி கலர் மாறி இருக்குது பாருங்கள். இது ஓரெல்லாம் ஊட்டியிருக்கு. இதெல்லாம் எடுத்து விட்டுடலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆனது பார்க்க முடியுது. நம்ம பச்சையாக வச்சோம், இப்போ வந்து நல்லா கருப்பாக இருக்குது. இது நல்லா கலந்து விட்டுடலாம். ஓரத்தெல்லாம் நல்லா எடுத்து விட்டு ஒன்று போல் கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த ஹேர் டை போடுறதுனால நம்ம முடி ட்ரை ஆகாமல் காக்கிறதுக்காக நம்ம இது கூட வந்து ஒரு பொருள் போட போகிறோம். இது போடுறதுனால முடி சில்கியாக ஷைனிங்காக இருக்கும். இது என்னென்னா, கத்தாழை ஒரு மடல் எடுத்து வச்சுருக்கேன், மேலே தோலை மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதனோட ஜெல்லை மட்டும் வழித்து எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது மாதிரி நிஜமாகவே கத்தாழை இல்லாதவங்க செடியில் பறிச்சிட்டு வர முடியல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இருக்குது, ஆலோவேரா ஜெல் இருக்குது, அதை வந்து எடுத்து அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் அப்படி இது வந்து நேச்சுரலாக எல்லாம் இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக தான். இது நல்லா வழித்து விட்டு அந்த சதை நல்லா வரட்டும். மிக்சியில் அடித்து ஊற்றலாம், இருந்தாலும் அது லேசாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வழித்து விட்டால் நல்லா வந்துடும். அதுக்காக தான் அப்படியே எடுத்தேன். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து அழுக்கில்லாத தலையில், அதாவது ஷாம்பு வாஷ் பண்ண தலையில் இதை போட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 2 மணி நேரம், குறைஞ்சது 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட ஊற வச்சுருக்கலாம். ஊற வச்சு அதுக்கப்புறமா தலை குளிச்சிடலாம். தலை குளிக்கும்போது ஷாம்பு போட வேண்டாம், வெறும் அப்படியே அலசி விட்டால் போதும். சளிலாம் எதுவுமே பிடிக்காது, பயப்படாமல் போட்டு குளிக்கலாம். முடி நல்ல கலர் மாறி இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா கடுக்காயெல்லாம் நல்லா அந்த கரை பிடிக்கும். அப்படி தலையில் நம்ம சட்டையில் பட்டாவே கடுக்காயெல்லாம் கரை ஓட்டும். அப்படி இருக்கும்போது தலை முடியில் வந்து அதுக்கு நிறத்தை கருப்பாக ஆக்கி கொடுக்கும். இதுவே நல்லா கருப்பாக தான் இருக்கும். எங்களுக்கு இதை விட நல்லா கண்ணங்கரைன்னு வேணும் அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஒரு அவுரி கலந்து போட்டு அவுரி பேக் போட்டு வாஷ் பண்ணால் இன்னும் நல்லா கூடுதல் கருமை கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மழை நேரமாச்சு எப்படி நம்ம போடுறது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம், தைரியமாக போடுங்க, நல்லா அழகாக முடி கருப்பாகும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.